பிரைஸ் எல்லாம் இந்த கடைசி காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ அபிஷேகம் தேவையோ அதே நேரத்தில் நம்ம அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில் இன்னைக்கு அபிஷேகத்தை மதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள் அபிஷேகத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று என்ன தெரியுமா? அந்த கடைசி காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் அபிஷேகத்தை மதிக்கணும். பைபிளில் வாசிக்கிறோம், எலியா கூட எலிசா ஊழியத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. என்ன ஊழியம் செஞ்சார் உங்களுக்கே தெரியும். கை வார்த்துட்டு இருந்தார். ரொம்ப சிம்பிளான ஊழியம் தான். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் 6 வருடத்திலிருந்து 10 வருடங்களுக்குள்ள அவர் கூட உடன் ஊழியராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 வருஷம் அவர் அடங்கி இருந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் 2 மடங்கு அபிஷேகம் எலிசா மேலே வந்தப்போ எலிசா பயங்கரமாக மாறிட்டாரு, நல்லமே உள்ள தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார், ஓகே தான். ஆனால் அந்த 10 வருஷம் எலியாவுக்கு கட்டுப்பட்டு, அவர் அபிஷேகத்துக்கு கட்டுப்பட்டு எலிசா ஊழியம் செஞ்சார். அப்போ இந்த கடைசி நாட்கள் நம்ம இன்னைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஊழியக்காரங்க கட்டுப்பட்டு இருக்கணும். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். ஊழியக்காரங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்போம். ஊழியக்காரங்க அபிஷேகத்துக்கு கீழே இருங்க. நம்மளே ஆண்டவர் எலிசா போல ஆண்டவர் 2 மடங்கு நம்ம ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அபிஷேகத்துக்கு கட்டுப்பட்டு இருப்போம், ஊழியக்காரங்களை மதிப்போம், யாரையும் தேவையில்லாமல் எதுவும் பேசிட வேண்டாம், வார்த்தையில் கவனமாக இருப்போம், நல்லா ஜெபிப்போம், நல்லா பைபிளை வாசிப்போம். ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். ஸோ அந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.